عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இன்றைய ஜும்மா குத்பாவோட தலைப்பு الوعي بقانون الطريق والالتزام به. சாலையோட ரூல்ஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, அதோட அந்த கட்டுப்பாடுகளை பேணி அதுபடி நம்ம நடந்து கொள்வதை பற்றி தான் இன்னையோட தலைப்பு. இந்த குத்பாவை ஆரம்பிக்கும் போது முதல்ல ஹத்தீப் சொன்னது, ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது நோக்கமின்றி அவன் படைக்கப்படலை, ஒரு நோக்கத்தோடு தான் அவன் படைக்கப்பட்டிருக்குதான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, நீங்கள் காரணமின்றி படைக்கப்பட்டீர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப மாட்டீர்கள் நினைத்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் நம்மளை ஒரு காரணத்தோடு படைச்சிருக்கிறான், நம்ம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்பான். நாம் உறுப்புகள் செஞ்ச செயல்கள், நாம் வாழ்க்கையில் நடந்து கொண்ட முறைகள், இதில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதில் ஒரு பகுதி தான் நம்ம வாகனம் ஓட்டுதலும், சாலையில் வாகனம் ஓட்டுதலும் அதில் ஒரு பகுதி தான். நம்ம வாழ்க்கையில் நடந்து கொள்ள விஷயங்களில் ஒரு பகுதியாக தான் அதுவும் இருக்குது. அடுத்ததாக குத்பாவில் நமக்கு இன்னொரு விஷயத்தை கோடிட்டு காமிச்சான். அல்லாஹ் நமக்கு நியமத்துகளை தந்திருக்கிறான். அதில் ஒரு நியமத்து தான் வாகனம் என்பது. அதை ஓட்டக்கூடியதும் அது நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறதும் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத். அதுக்கு நாம் அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஷுக்ர் செய்யக்கூடிய ஒரு முறை தான் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவது, யாருக்கும் தீங்களிக்காமல் அதை பயன்படுத்துவது அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு மனிதன் சாலையில் அவன் பயணிக்கும் பொழுது, நடக்கிறானோ ஓட்டுகிறானோ, எந்த முறையில் அவன் பயணிக்கும் போது அவன் தெரிஞ்சுக்கிறணும், சாலை என்பது அவனுக்குரியது மட்டுமல்ல, அவனோட உரிமை மட்டுமல்ல, அது பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் உள்ளது. அதில் அவன் என்ன பண்ணணும், அதுக்குண்டுரிய உரிமைகளும் கடமைகளையும் அவன் பேணி நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், அஅது துருக ஹக்கஹு, சாலைகளுக்கு அதோடைய ஹக்குகளையும் அதோட உரிமைகளையும் கடமைகள் நீங்கள் ஒழுங்காக கொடுங்க என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அதோட ஹக்கு என்னது யா ரசூலல்லாஹ், அதோட ஹக்கு என்னதுன்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்க, கஃபுல் அதா கத்துல் பஸர், பார்வையை தாழ்த்துவது. அடுத்தது சொன்னாங்க கஃபுல் அதா, அதில் யாருக்கும் தீங்களிக்காமல் பார்த்துக்கொள்வது. அதுக்கப்புறம் பலதை அடுக்குனாங்க. ஆனால் இந்த ஹுத்பாவில் இதோட சொன்னாங்க கஃபுல் அதா, யாருக்கும் தீங்களிக்காமல் இருப்பது, சாலையில் யாருக்கும் தீங்களிக்காமல் இருப்பது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் கூறுகிறார்கள், அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, முஸ்லிம் என்பவன் யாரென்றால் அவன் நாவினாலும் அவன் கரத்திலாலும் யாருக்கும் தீங்களிக்காமல் இருப்பான், மக்கள் அவனிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பாங்க, அவனால் எந்த ஒரு தீங்கும் மக்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். இதில் ஒன்று தான் சாலையில் நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம வாகனம் ஓட்டுவதனால் யாருக்கும் தீங்களிக்காமல் நம்ம இருக்கணும், அதை நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஹுத்பாவில் சொன்ன ஒன்று தான், சாலையில் நம்ம பயணிக்கும் போது நம்ம நினச்சிடக்கூடாது சாலை என்பது நம்மளோட வீரியத்தையும் நம்மளோட ஆற்றலையும் காமிக்கக்கூடிய ஒரு இடம் என்று இல்லை. சாலைகளில் அதை போன்று அதனால் வேகமாக ஓட்டுவது, அது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு காரணமாக இருப்பது, இதன் மாதிரி நம்மளோட ஓட்டுதல் இருக்கக்கூடாது. இதில் ஒன்று மக்களுக்கும் தீங்காக அமையும், சில நேரங்கள் ஓட்டக்கூடியவருக்கும் தீங்காக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹ்லுகா, நீங்கள் உங்கள் கரங்களாலேயே நீங்கள் உங்களை அழிவில் போட்டுக்கிறாதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது நம்மளே நாம் அழிவில் போட்டுக்கிறக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லக்கூடியவன். இதில் நமக்கு என்ன தெரிய வருது, நம்மளையும் போட்டுக்கிறக்கூடாது, நம்மளால் அடுத்தவங்களையும் நம்ம அழிவில் போடக்கூடாது. அப்போது வண்டி ஓட்டும் பொழுது நல்ல முறையில் அதோட முறையில் அதை ஓட்ட வேண்டும். அதே போன்று இந்த சாலையோட விதிகள் என்று இருக்கிறத, இதை பொறுத்தவரையும் இதுக்கென்று ஒரு துறை இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த விதிகளை வச்சுருக்கிறாங்க. ஹுத்பாவில் சொல்லும் போது சொன்னாங்க, மார்க்கத்தின் அடிப்படையில் இதை போன்ற சட்டங்களை அதுக்குரியவர்களிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும்,
நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹோட தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு மத்தியில் நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்தந்த துறைக்குரிய தலைவர்களுக்கு கட்டுப்படுங்க. அப்போது இதுக்குன்னு ஒரு துறை நமக்கு வந்து சில விதிகளை போட்டு தந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று இன்னொரு வசனத்தை சொன்னாங்க, وَلَوْ رُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ. அவர்கள் இதை போன்று பாதுகாப்பு, பயம், இதை போன்ற விஷயங்கள்லாம் வரும் பொழுது அதை எப்படி கையாளும் என்று பார்க்கும் பொழுது அதை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வோட தூதரின் பக்கமும் அந்த துறை சார்ந்தவர்களின் பக்கமும் அதை அவர்கள் திருப்பி விட்டார்கள் என்று சொன்னார். தலைவர்களின் பக்கம் அவர்கள் அதை திருப்பி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த தலைவர்கள் குர்ஆன் ஹதீஸின் படி அவங்களுக்கு அதிலிருந்து சட்டங்களையும் விதிகளையும் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட விஷயம் என்னவா இருக்குது? கட்டுப்படுவது. இது கீழே தான் ஒன்று இந்த குத்பாவில் சொல்கிறாங்க. ஒரு விதி ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதாவது ரெட் லைட்டில் நிற்கணுன்ற ஒரு விதி ஒன்று வச்சுருக்கிறாங்கன்னா உயிர்களை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் தான் அந்த விதியை வச்சுருக்கிறாங்க. அப்படி நம்ம அந்த விதியை மீறி நடந்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு உயிர் சேதம் நடக்கும். ஹைர். அடுத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். ஓ மக்களே, ஓ ஈமான் கொண்டவர்களே, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருங்க. எதை கொண்டு? நீதத்தை கொண்டு நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சிந்திக்க சொல்கிறான். எது? இந்த சாலைகளில் நடக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள், விபத்துகள், இதெல்லாம் நினச்சி நம்ம சிந்திக்கணும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் கூறுகிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூன லஹும் குலூபுன் யாகிலூன பிஹா. அவர்கள் பூமியில் பறந்து செல்லவில்லையா? எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து சிந்திக்கக்கூடிய உள்ளம் அவங்கள்ட்ட இல்லையான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஏதான ஒரு விபத்து எது நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம், ஒரு ஆக்சிடெண்ட் எது நடந்துருச்சுன்னா அதில் நம்ம வீடியோ எடுக்கிறதோ அதை வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி போகிறதோ இல்லாமல் அதில் நம்ம சிந்திக்கணும். நம்ம அதுலேருந்து என்ன படிப்பினை பெறுவது என்று பார்க்கணும். அதே போன்று இஸ்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துது. என்னென்று சொன்னால் 2 பண்புகளை வந்து ஒரு மனிதன் எப்பவுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அவனோட வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும். அதில் முக்கியமாக இன்றைய குத்பாவில் சொன்னது, அவன் வண்டி ஓட்டும் பொழுது மற்ற சாலையில் போகும் பொழுது இந்த பண்பு அவன்கிட்ட இருக்கணும். என்ன பண்பு? அல் ஹில்மு ஒத்த அன்னி. அவன்கிட்ட என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். அதே போன்று ஒரு ஞானத்தோடு நடக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹ். அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட 2 பண்புகள் இருக்குது, அல்லாஹ் அதை விரும்புகிறான், அல்லாஹ் அதை உங்களிடமிருந்து விரும்புகிறான் என்று சொல்லும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹுல்மு வல் அனாத். ஹுல்ம் என்று சொன்னால் பொறுமையாக நிதானமாக இருந்து கொள்வது, வல் அனாத் என்று சொன்னால் ஞானத்தோடு நடந்து கொள்வது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க, அத்தஅன்னி மின் அல்லாஹ். நிதானமாக, அதாவது ஞானத்தோடு நடப்பது என்பது அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருவது. வல் அஜலத்து மின ஷைத்தான். அவசரமாக நடப்பது என்பது ஷைத்தானிட்டேருந்து வர்றது. அப்போது வாகனம் ஓட்டும் பொழுது அந்த அவசரத்தை காட்டுவது என்பது இது ஷைத்தான்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. அதே போன்று இறுதியாக ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அந்த ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஜானஹ் வலா யுன்ஸஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹ். ஒரு மனிதன் வாகனம் ஓட்டும் பொழுது, இந்த ஹதீஸில் வாகனம்னு வரல, பொதுவாக ஒரு பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த பண்பை நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிறணும். அது முக்கியமாக இன்றைய தலைப்பில் வாகனம் ஓட்டுவது அல்லது சாலையில் போகும்பொழுது அந்த பண்பை நம்ம வச்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரிஃப்க, நிச்சயமாக ரிஃப்க் என்றால் நிதானமாக அடுத்தவங்க மீது ஒரு கைண்ட்னஸோடு, ஒரு கருணையோடு இதே மாதிரி நடக்கக்கூடிய இந்த ஒரு பண்பு எந்த விஷயத்துலலாம் இருக்குதோ இல்லா ஜானா, அந்த விஷயத்தை அலங்காரப்படுத்திவிடும். அந்த விஷயத்தை அலங்காரப்படுத்திவிடும். எந்த விஷயத்துலேருந்து அது எடுக்கப்பட்டு விடுதோ, ஒருத்தன் வந்து அவசரப்படுறான், அவன் வந்து கோவப்படுறான், அவன்கிட்ட வந்து பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, இப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் செய்யக்கூடிய காரியங்களை அது அசிங்கப்படுத்திடும். அப்போது இதிலிருந்து நமக்கு படிப்பனை என்னென்னு சொன்னால், இந்த பண்பை நம்ம வாகனம் ஓட்டும் பொழுது நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நமக்கும் சலாமத், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சலாமத். ஆனால் அவசர போக்கையும் வாகனம் ஓட்டும் போது நிதானமின்மையும் நமக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கும் அது சேதம், சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேதம் அடையும். இதில் சாரம்சம் இந்த ஹுத்பால் என்னன்னு சொன்னால், விதிக்கின்று சில விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க. ரெட் லைட்டாக இருக்கட்டும், அது டிராஃபிக் லைட்டாக இருக்கட்டும், சைன் போர்டாக இருக்கட்டும், அதே மாதிரி சில வாதியில் தண்ணி வருது போவாதீங்கன்னு சொன்னாங்கன்னா
போக வேண்டாம். இந்த குத்பாவில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க, எப்படின்ட்டு சொன்னால், வாதிகளில் பயணிக்கக்கூடாதுன்னு சொன்னால் பயணிக்கக்கூடாது, உங்கள் கார் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது கப்பல் கிடையாது. இதே மாதிரி வார்த்தை போட்டிருந்தாங்க. உங்கள் கார் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் காராக இருந்தாலும் அது கார் தானே ஒழிய அது கப்பல் கிடையாது. அதனால் வாதிகளில் தண்ணி ஓடும் போது அந்த சாகசங்கள் பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். அந்த விதிகளின்படி நம்ம வாகனத்தை ஓட்டணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் ஹைராக்கி தருவான். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.